இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறது வந்து இங்கே என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் லீட் பண்ணுறாங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியோடைய ஏடிஎம்கேவும் லீட் பண்ணுறாங்க. அங்கே யார் லீட் பண்ணுறா? தேசிய கட்சியவே வந்து இவங்க தான் லீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது டிஎம்கே கூட்டணி தான் அது. இங்கே என்டிஏ கூட்டணி. இது மத்திய அரசோடைய நாளைக்கு ஆட்சி அமையும் போது மத்திய அரசுலேருந்து தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை வாங்குவதற்கு ஒரு ஒத்துழைப்போடு இருக்கும். ஏன்னா தோழராக இருக்கிறோம். அப்போ நம்ம பிரச்சனைகளை போய் நேரடியாக பேசலாம், சில விஷயங்களை கன்சிடர் பண்ண சொல்லலாம். எப்போவுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் இருக்கும்போது டெல்லியில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்திரா காந்தி அம்மாட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்டால் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா தோழமை, நட்புறவோடு இருந்தாங்க. இவங்க எதிர்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள் அதனால் பாதிக்கப்படும். ஏன்னா இவங்களுடைய வீம்பு அது நிறைய விஷயங்கள் திமுக நம்ம முரண்பாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசை போய் ஒன்றிய அரசுன்னு கூப்பிடுறது, அது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்க கிளப்புவாங்க. பட் இது வந்து தோழமை உணர்வோடு இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல நட்புறவோடு மத்திய அரசோடு இருக்கும்போது திட்டங்கள் சீக்கிரமாக செயல்படுத்தலாம்.